ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஜீவா சார் அண்ட் அர்ஜுன் சார் நடிச்சிருந்த அகத்தியா அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஒரு பழங்காலத்து ஸ்டோரி ஒன்று இங்கே வந்துட்டு ஓடிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு ஒரு எலும்புருத்தி நோய் இருக்குது. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எலும்புரு நோய்க்காக வந்துட்டு இவர் ஒரு விஷயத்தை தேடி அலையிறாரு. அந்த மருந்தை தேடி, அந்த மருந்துக்காக வந்துட்டு ஒரு பெரிய பிரிட்டிஷ்காரங்களோட இருக்கிற ஒரு பங்களாவில் வந்துட்டு சேர்ந்துடுறாரு. அங்கே போய் வந்துட்டு ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே உள்ள போய் அங்கே பார்த்தா அங்கே அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு நேரத்தோட அம்மாவை குணப்படுத்தினாரா இல்லையா, இதுதான் வந்துட்டு இந்த படத்துல ஒரு பாயிண்ட். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை நான் எடுத்தே தீருவேன். இது இப்படிதான் வருமானு கேட்டால் இப்படி வராது, வேற மாதிரி வரும், லைக் கோஸ்ட். ஸோ இந்த படம் நான் பார்க்கும்போது வந்துட்டு டிக்டாக் படம் இருக்குல்ல, பிரியங்கா மோகன் நடிச்சிருந்தாங்க டிக்டாக். ஸோ அந்த டிக்டாக் படத்தோட ஒரு பாதி கதையை நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு பிளான் பண்ணுவாங்க, ஒன்றும் விளங்காது. அப்போ வந்துட்டு பிஸ்னஸில் ஒன்றும் டெவலப் ஆகாமல் இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஸ்கேரி ஹவுஸ் ஒரு மாலில் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஷூட்டிங்காக எல்லா பணத்தையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா பொருளையும் வாங்கி வைப்பாங்க. திரும்பி பார்த்தா ஒரு பிரச்சனை வந்துடும். அதுலேருந்து இந்த இடத்த என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது வந்துட்டு இதை நம்ம வாடகைக்கு வாங்கிடலாம், மாலுக்கு பதிலாக இந்த ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லா காசெல்லாம் போட்டு ஸ்கேரி ஹவுஸ் டெவலப் பண்ணி அப்புறம் அங்கேருந்து பார்த்தா அங்கே ஒருத்தன் காணாம போகலாம். ஸோ அதே மாதிரி தான் டிக்டாக்லேயும் காணாம போவாங்க. இது இவ்வளோ பார்ட்டும் எனக்கு அப்படியே டிக்டாக்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. லைக் டிக்டாக் மூவி பிரியங்கா மோகன் நடித்தேன். ஏன் இருந்தா என்ன அடங்கொம்மால. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் கதையாக இருக்குமோ, இப்படி தான் போகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிக்கப் லைன் வருது. இட் லைக் பழைய காலத்து வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ், பழைய காலத்து டேப்பு, பழைய காலத்து படம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. 1950 என்னமோ இருந்த ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, இறந்துட்டாரு. அப்போ அது என்ன பண்ணாரு அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு எலும்புரி நோய்க்காக வந்துட்டு இவர் ஒரு சித்தா டாக்டர். ஸோ சித்த மருத்துவத்தை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இதில் வந்துட்டு இருந்தவர் தான் இவர். சித்த மருத்துவத்தை கேவலமாக பேசின எல்லாரையும் வந்துட்டு வாயை அடைக்கணும் அப்படின்னு நினச்சவர் தான் வந்துட்டு அர்ஜுன் சார். ஸோ அப்போ இவர் வந்துட்டு வெளிநாட்டில் எல்லாம் போய் எல்லாம் பண்ணி எல்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரக் ஆகுது ஒரு பொண்ணுக்காக. ஏன் அப்படி வந்து ஒரு பொண்ணு எழுந்து நடக்கவே முடியல. அப்போ அந்த பொண்ணை சித்தா மருத்துவமனை வந்து காப்பாற்றலாம், அவளை எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு ஒருத்தர். அவர் வந்துட்டு இவரை யூஸ் பண்ணிட்டு இவரை கொண்டுடுறாரு. அப்போ அந்த படத்தில் கதையை சொல்கிறேன் அப்படின்னா அப்படி தாங்க இருக்குது, வேறு வழி இல்லைங்க, சொல்லி தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு கடைசியில் அவர் ஏன் கொண்டாரு, எதுக்கு கொண்டாரு, திரும்ப அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இப்படிங்கிறது தான். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் அர்ஜுன் சாருக்கான படமா ஜீவா சாருக்கான படமா அப்படிங்கிறது ஒரு மேஜர் பாயிண்டாக இருந்துச்சு. பிளாக் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணால் அகத்தியா அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்கும்போது கதை நல்லது தான், பட் கொண்டு வந்த ஸ்லாட் அண்ட் பிளாட் வந்து எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ இன்னும் வித்தியாசமாக கொண்டு வந்துருக்கலாமா தோணுச்சு. அண்ட் இன்னும் வித்தியாசமாக வந்துட்டு ஃபைட்ஸ், வித்தியாசமான ஒரு கிரியேஷன் லெவல் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஒன்றும் கொண்டு வரல. கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்துட்டு ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் வரும், சிரிச்சிட்டாங்க எல்லாரும். உண்மையிலேயே நானும் சிரிச்சிட்டேன். எடிட்டிங் பண்ணுறேன் வேறு லெவலில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. ஃபுல்லாக வந்துட்டு கேமிங்கில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் புலி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னப்பா இப்படி இருக்கு அவங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு கேமிங் லெவலில் கொண்டு வந்துருக்காங்க, கேமிங் லெவலில் ஃபைட்டு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு நல்ல கதை, நல்ல படம், நல்ல மேக்கிங், நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல ஆர்ட் ஒர்க்கு, நல்ல ப்ரொடியூசர் எல்லாம் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது வந்துட்டு இந்த கதையிலையும் கதை கொஞ்சம் இல்லை. ஸோ கதையிலையும் இவங்களோட ஆக்டிங்லேயும் எடிட்டிங்லேயும் வந்து இப்படி சொதப்பி வச்சுருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நல்ல கதைன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டால் வந்துட்டு பிளாட் நல்ல கதை, ஓகே, அப்படி வர்ற அந்த பிளாட் வந்து நல்லா இருக்கும். பட் அது போக 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 வந்துட்டு கேவலமாக.
ஸோ இவர் வெளிநாட்டுக்கு போனார். அங்கேயே வந்துட்டு இட் லைக் இவர் இந்த கரண்ட் போர்ஷன் இல்லாமல் அந்த பாஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை மட்டுமே வச்சு ஒரு படமாக எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த ரியல் லைஃப்பில் வந்துட்டு இந்த பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சமாக காமிச்சிட்டு ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க அதுக்கான வேலை வந்து கொஞ்சம் முழுமையாக காமிச்சு அதை கொஞ்சம் முழுநிலமாக கொண்டு போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்துருக்குமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. திருடவும் முடியாது. பட் அது அப்படி காமிக்கல. அண்ட் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேமியோ. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா என்னடா ஜீவா சார் வந்துட்டு ஜீவா சார் படம்னு சொல்கிறாங்க, ஜீவா சார் கேமியோ எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஜீவா சார் பார்த்து ஜீவா சாரே கேமியோ அப்படி மாதிரி இருக்கும். நான் பிளாக் படத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும். எனக்கு பிளாக் படம் அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு நினச்சேன் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு. பட் ஆனால் இப்படி இருக்குன்னு வந்துட்டு முடியல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் வந்துட்டு காமெடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. காமெடிலாம் வரல. ஸோ சாமி, சித்தா, மருத்துவம் அண்ட் அதை வந்துட்டு கொண்டு போகிறது, அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அர்ஜுன் சார் திரும்ப வர்றது, ஸோ ஃபைட் நடக்கிறது, இப்படி தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏதோ கலக்கி ஏதோ கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தை பார்த்தா வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பார்க்க போகிற அப்போ என்ன அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் வந்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கும், இல்லைனா பிடிக்காது. பட் என்ன கேட்டாலும் எனக்கு பிடிக்கல. பேர் வாங்கினவனுக்கு மட்டும்தான் அதில் இடம் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ அண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் கதையை. அண்டு எடிட்டிங் லெவல் அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன்ஸ் இதுதான் கொஞ்சம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மீன் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கின்.